ஜூடிஸ் கிச்சன்ல இந்த vlogல நம்ம பார்க்க போறது மேங்கோ ஜூஸ், வெஜிடபிள் பீஸா, அப்புறமா கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பீஸா பண்றதுக்கு இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் மிதமான சூடு தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு ஓரமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல மைதா மாவு, இப்ப நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆல் பர்பஸ் ஃபிளார் தான், 1/2 கப் எடுத்திருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ இப்போ இந்த ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் பண்ணலாம். இந்த மாம்பழத்துல பாத்தீங்கன்னா தேவையான அளவு காய்ச்சின பால், அப்புறமா சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளவு தேவையான ஐஸ் கியூப் தேவையோ அந்த அளவு நீங்க சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுனா கூட உங்களுக்கு கொஞ்சம் லூசா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. மாவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுல இந்த ஈஸ்ட் மிக்ஸ் வந்து நம்ம சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சிடலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டா பிசையணும். இப்ப மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மிதமான சூடு தண்ணி இதுல சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டா மாவை பிசைஞ்சாச்சு. இப்ப இத மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஒரு 1 மணி நேரம் நல்லா வந்து பொங்கி வரட்டும். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் பண்றதுக்கு இப்ப நம்ம வந்து பாலும் கஸ்டர்டும் வந்து நல்லா காய்ச்சிடலாம். பால் நல்லா சில்லுன்னு எடுத்து அதுல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு அதை நல்லா கரைச்சு கொதிக்கிற பால்ல வந்து நம்ம அதை சேர்த்து கிளற வேண்டியதான். சர்க்கரை வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு கரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சர் வந்து கொடுத்து நல்லா கைவிடாம கலரிட்டோம்னா கட்டி தட்டாம நல்ல அந்த கஸ்டர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கும்.
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் சலாடுக்கு 3 ஃப்ரூட் தான் எடுத்துருக்குறோம். இதுதான் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். பப்பாயா, மேங்கோ, அப்புறமா பனானா. வேற எதுவுமே சேர்க்காம இந்த 3 ஃப்ரூட் மட்டும் சேர்த்து நீங்க வந்து பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குது. இப்போ நல்ல சில்லுன்னு இருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ்ல வந்து சேர்த்துடலாம். ஐஸ்கிரீம் வந்து இதுல வந்து சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நான் 2-3 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் இதுல ஆட் பண்றேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை எந்த சைஸ்ல வந்து பேக் பண்றதுக்கு பிளேட் எடுக்கிறோமோ அந்த அளவுல வந்து அந்த பாத்திரத்துல நீங்க வந்து நல்லா இந்த மாதிரி இதை தட்டி எடுத்தா போதும். கையாலே வந்து ஈவனா வந்து நம்ம பரத்தி எடுத்துடலாம். சப்பாத்தி ரோலெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பீஸா வந்து நம்ம அடுப்புல தான் பண்ண போறோம். ஸோ நார்மல் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பிளேட்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல டாப்ல வந்து ஃபில்லிங் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து மஷ்ரூம், ஆனியன், குடமிளகாய் அதான் யூஸ் பண்ண போறேன். அது அப்படியே வந்து நம்ம வந்து பச்சையா நம்ம வந்து போடாம லைட்டா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில்ல ஒரு சாட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து மேல போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மஷ்ரூம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் இதை வந்து ஆனியன் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா செப்பரேட்டா இது பண்றேன். மஷ்ரூம் கூட லைட்டா சால்ட் அண்ட் பெப்பர் தூவி அதையும் வந்து ரொம்ப வேகலாம் வைக்க வேண்டாம். லைட்டா அந்த எண்ணெயில வந்து ஒரு சாட் மட்டும் பண்ணா போதும். நார்மலா நம்ம எப்படி வந்து அடுப்புல வந்து பேக் பண்ணுவோமோ கேக் எல்லாம் அந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம இது பண்ண போறோம். நம்ம பிளேட்லயே ஆல்ரெடி வச்சதுனால
அது இன்னும் கொஞ்சம் கூட பொங்கி நல்லா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாஃப்டா வரும் பீஸா. அப்புறமா மேல வந்து நான் இன்னைக்கு கடையில இருந்து வாங்கின பீஸா சாஸ் தான் வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ டாப்ல பாத்தீங்கன்னா இந்த மொசரல்லா சீஸ் வந்து நம்ம வந்து தூவி விட்டுடலாம். இப்போ இதுல ஸ்லைஸ் பண்ண ஆலிவ்ஸ் வந்து போடுறேனா. இது மேல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து அதையும் வந்து மேல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். வெஜிடபிள் போட்டதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி அடுப்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஸா பிளேட் வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்ல தான் வச்சிருந்தேன்னா 20 மினிட்ஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பீஸா வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் எடுத்துருச்சு. காஸ்ட் அயர்ன் வந்து வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு உடனே வந்து வாஷ் பண்ணி அடுப்புல வச்சு லைட்டா வந்து ஆயில் வந்து பிரஷ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த பாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ நம்மளுடைய சூப்பரான பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜூடிஸ் கிச்சன் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.